அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டண்ட்டாக புளி சாத பவுடர் எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். கடையில் வந்து நீங்கள் ஆச்சி சக்தி மசாலா சொல்லி இன்ஸ்டன்ட் டேமரிண்ட் ரைஸ் பவுடர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை வாங்கி நம்ம எண்ணெயில் போட்டு தாளித்து ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டால் நம்ம இன்ஸ்டண்ட்டாக அந்த புளி சாதம் நமக்கு ரெடி ஆகிடும். அதே மாதிரி நம்ம வீட்டில் நம்ம பண்ண போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக இந்த புளி சாத பொடி. இதுக்கு வந்து நம்ம புளி கிளி எதுவுமே ஊற வைக்க தேவையில்லை. இதை நம்ம பல்காக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 3 months வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்போ புளி சாதம் தேவையோ அந்த டைமில் நம்ம எண்ணெயில் போட்டு இது கிளறிட்டு ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டால் நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் புளி சாதம் அப்படி ரெடி ஆகிடும். இது வந்து ரொம்ப கடையில் வாங்கி சாப்பிட்றது வீட்டில் நம்ம பண்ணி செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு வீடியோவாக இன்றைக்கி போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த பவுடர் ஒர்க்கிங் லேடிஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸ்க்கு, ஹஸ்பண்ட்க்கு நம்ம ஸ்கூல் ஆஃபீஸ் சொல்லி லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். இதில் நம்ம பல்காக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா குயிக்காக இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இந்த இன்ஸ்டன்ட் ரைஸ் பவுடரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இதை வச்சு புளி சாதம் எப்படி பண்ணலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேனில் வந்து நான் இன்றைக்கி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அது வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேறு ஒரு பிளேட்க்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நெக்ஸ்ட்டு இப்போ அதே பேனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்க்குறேன். வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது இருந்தாலும் ஓகே. அதை எடுத்து நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. எள்ளு வந்து குயிக்காக ரோஸ்ட் ஆகிடும், அதனால் நான் தனியாக போட்டிருக்கேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதே நம்ம அந்த பிளேட்க்கு போட்டுடலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்போ அதே பேனில் நான் காரத்துக்காக காஞ்ச மிளகாய் ஒரு 10 to 11 நான் போட்டிருக்கேன். இந்த குவான்டிட்டிக்கு இந்த மிளகாய் வந்து கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பைஸியாக இருக்குன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குங்க. இதையும் நல்லா வறுத்துட்டு சேம் அதே பிளேட்டில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் சால்ட்டு சேர்க்குறேன். கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். அதையும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் சும்மா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த உப்பில் வந்து நம்ம நேச்சுரலாகவே கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். நம்ம டைரெக்டாக அப்படியே இதில் ஆட் பண்ணும்போது அந்த பவுட்ரு வந்து ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, சீக்கிரமாக கெட்டு போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சேர்த்தா நம்ம ஒரு 3 months வந்து நம்ம ஷூராக ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு கொட்டை இல்லாத புளி எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட கொட்டை இருக்கிற புளியாக இருந்துச்சுன்னா அதில் இருக்க சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேம் இதே பேனில் ஒரு 2-3 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போது வறுத்து எடுத்த எல்லா ஐட்டம்ஸுமே இந்த 50 கிராம் புளிக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 50 கிராம் 100 கிராமாக நீங்கள் புளி சேர்க்குறதா இருந்தால் இப்போ நம்ம பார்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் அப்படியே டபுள் பண்ணிக்கிங்க, அப்போ கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லா ஐட்டம்ஸையும் இந்த ஜார்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி சேர்த்துக்குங்க, கட்டியாக சேர்க்காதீங்க. இந்த புளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து எடுத்தோம்ல புளி, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் புளி சாத பொடி ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 50 கிராம் புளியில் ப்ரிப்பேர் பண்ணல, இந்தளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு. இதையே நீங்கள் பல்காக ப்ரிப்பேர் பண்ணி காற்று போகாமல் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். 3 months வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இதை. ஓகே, இந்த இன்ஸ்டன்ட் பவுடரை வச்சு எப்படி புளி சாதம் ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு பேனில் வந்து நான் எண்ணெய் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. எண்ணெய் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். ஒருவேளை இல்லைன்னா நீங்கள் நார்மல் ரீஃபைன் ஆயில் யூஸ் பண்ணிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, அது நல்லா வெடித்த உடனே ஒரு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போடுறேன். இதை தாளிக்கும் போது நீங்கள் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலை அது கூட போடலாம். பட் நான் அது எதுவுமே போடல. கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல இந்த பவுட்ரு, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். இது போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விடுங்க. ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும்.
இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சாப்பாடை வடித்து நல்லா ஆற வச்சுருக்கேன் இந்த ரைஸை. அதே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி புளி சாதம், லெமன் சாதம் சொல்லிட்டு வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது ரைஸை மட்டும் நல்லா ஆற வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உடையாமல் நல்லா உதிரியாக வரும். இது போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விடுங்க. இதுக்கு நம்ம சால்ட்டு தேவைப்படாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நான் வந்து இந்த ரைஸில் சால்ட்டு போட்டிருக்கேன், அந்த பவுடர்லையும் சால்ட்டு போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் சாப்பாடு வடிக்கும் போது சால்ட்டு போடாமல் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் இதில் சால்ட்டு செக் பண்ணி பார்த்து போட்டுக்குங்க. இந்த ரைஸ் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 5 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே பண்ண பவுடரில் புளி சாதம் ரெடி பண்ணிட்டோம். இது பார்க்கறதுக்கு எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கோ, அதே மாதிரி இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. புளி சாதமே பிடிக்காதவங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருந்தது. இந்த புளி சாதத்துக்கு சூப்பர் கோம்போ சொல்லணும்னா பொட்டேட்டோ ஃப்ரை தான். பட் நான் இன்றைக்கி இந்த எக் மசாலா ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே கடையில் ஆச்சி சக்தி சொல்லிட்டு இந்த புளிசாத பொடியை காசு கொடுத்து வாங்காதீங்க. இனி வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம் இந்த இன்ஸ்டன்ட் புளிசாத பொடியை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.